ரைட். இப்ப இப்ப கிளியரா எல்லாருக்கும்? இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா? இப்ப ஓகே தானே? என்ன இன்னைக்கு ரெண்டு பிரச்சனை. ஒன்று வந்து மழை, இந்த கவரேஜ் இஷ்யூ அடிக்குது. ரெண்டாவது வந்து எனக்கு சரியான காய்ச்சல். லாங் லாங் டேஸா கிளாஸஸ் நடத்தல தானே. நான் இன்றைக்கு கொஞ்சம் இந்த இருந்து செய்வோம் என்று சொல்லித்தான் லெப்ட்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து நான் கொஞ்சம் ஒயிட் போர்ட்ல செய்யறேன். சரியா? இன்றைய கிளாஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ரைட். ஓகே. கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மத்தவங்க. ரைட். இப்ப நான் முதலாவது கேள்வியில திரும்ப சொல்லிட்டு போறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் என்றது இங்கிலீஷ்ல வந்து யூனிவர்டெக் என்று சொல்லுவோம் வந்து. அதாவது UNIVOTECH, யூனிவர்டெக். இந்த யூனிவர்டெக் பல்கலைக்கழகம், வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் என்றது 2008ஆம் ஆண்டின் 31ஆம் இலக்க பிரிவின் கீழ் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டது. 2008 31ஆம் இலக்க நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. சரியா? இது வந்து அமைந்து காணப்படுகின்ற இடம் வந்து ரத்மலானை. ரத்மலானையில இது அமைந்து காணப்படுகின்றது. சரியா? இவ்வளவு விளைச்சா? ஓகே. இப்ப இதுல வந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட் வந்து இலங்கையில வந்து தேசிய தொழில் தகமை மட்டங்கள் NVQ மட்டங்கள் எத்தனை காணப்படுது? 7 காணப்படுது. ஓகே. இதுல வந்து NVQ லெவல் மட்டங்களும் காணப்படுது. இன்னொரு மட்டம் காணப்படுது. என்னன்னு சொன்னா SLQF. என்ன மட்டம்? SLQF என்றது என்ன? ஸ்ரீலங்கா எஜுகேஷன் இன்னொன்று பார்த்த மறந்துட்டு அவ்வளவு ஞாபகம். SLQF இது வந்து இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையில பிரதானமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். கேள்விகளுக்கு வரலாம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுவோம். SLQF என்றது ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். இது புதிய கல்விக் கொள்கையில இந்த SLQF என்றது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிக்குது. ரைட். இந்த SLQF மட்டம் இலங்கையில எத்தனை காணப்படுதுன்னு சொன்னா 12 மட்டங்கள் காணப்படுது. எத்தனை மட்டங்கள்? 12 மட்டங்கள். இந்த SLQF என்றது 12 மட்டங்களை கொண்டு காணப்படுது இலங்கையில. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், NVQ லெவல் 7 காணப்படும். SLQF லெவல் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். FRAMEWORK ஃப்ரேம்வொர்க். ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். இப்ப இதுல வந்து ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்றதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 என்ற 12 மட்டங்கள் காணப்படுது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப SLQF மட்டங்கள் சரியான 12 மட்டங்கள். NVQ வந்து 7 மட்டங்கள். சரியா? விளைச்சா? இப்ப இதுல வந்து SLQF 1 என்றது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. SLQF 1 என்றது NVQ 2 3 NVQ 2 3க்கு ஈக்குவல். இந்த முறை இந்த SLQF-ஐயும் NVQ-ஐயும் தொடர்பு படுத்தி பேசுறதால இதுல கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. இதுல கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்
அதிகமாக காணப்படுது. சரியா? SLQF என்றதுல லெவல் 1 இருக்குதானே, அது வந்து NVQல NVQ மட்டம் 2 மற்றும் 3க்கு சமனாக காணப்படும். இத சொல்றது வந்து ஓ லெவலுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன். இலங்கையில சர்டிபிகேட் ஈக்குவலன் ஓ லெவல், ஓ லெவலுக்கு ஈக்குவலா காணப்படும். அதாவது நம்ம ஜிசி ஓ லெவல் எக்ஸாம் எழுதுதானே, அந்த எக்ஸாமுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிஃபிகேஷன் தான் NVQ 2ம் 3ம். அப்ப நீங்க ஸ்ரீலங்காவுல ஓ லெவல் ஒருத்தர் பாஸ் சொன்னா அதோட மீனிங் என்ன சொன்னா, அவர் SLQF முதலாவது லெவல் பாஸ் ஆயிட்டாரு. விளங்கிச்சா? விளங்கிச்சா? ஓ சார். மத்த எல்லாருக்கும் கிளியரா? ரைட், ஓகே. இப்ப SLQFல 2வது லெவலுக்கு தானே, இத சொல்றது வந்து அட்வான்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவோம். அதாவது ஏ லெவலுக்கு ஈக்குவலான இது. அப்ப நீங்க ஏ லெவல் பாஸ் ஆனா நம்ம எல்லாரும் வந்து SLQF லெவல் 2 என்ன செஞ்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்ப SLQF லெவல் 2 என்றது NVQல NVQ லெவல் 4க்கு ஈக்குவல். NVQ லெவல் 4க்கு ஈக்குவல் ஆயிக்கும். விளங்கிச்சா? விளங்கிச்சா? ஓ சார். ஓகே. இப்ப அடுத்தது SLQF 3. SLQF 3 டவுட் ஒன்று சார். சொல்லுங்க. என்ன சார், இந்த ஓ லெவலுக்கு வந்து இது ஈக்குவல்னு சொன்னீங்கன்னா சார், NVQ 2 and 3 SLQFலாம். அப்ப ஓ லெவல் தகம கேட்கிற ஏதாயினும் ஒரு ஜொப்புக்கு வந்து இது இருந்தா போதுமா சார், ஓ லெவல் இல்லாம? அவங்க கேக்குறாங்க, நீங்க ஒரு தொழில் கோட்பாடுல கேட்பாங்க. நல்லா பாருங்க வந்து கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில இந்த பாடத்துல சித்தி அடைஞ்சிருக்கிறோம் கேட்டுவிட்டு அல்லது போட்டு அல்லது அதற்கு தகுதியான அதற்கு சமமான ஏதேனும் ஒரு தகமை இருக்கணும் என்று கேட்பாங்க. ஓகே. இப்ப SLQF 5 என்றது சார் SLQF 3 தான் கடைசியா பார்த்த 3 என்ன? ஓகே. SLQF 3 என்றது சரியான NVQ லெவல்ல 5க்கு ஈக்குவல். NVQ லெவல் 5க்கு ஈக்குவல். இது வந்து டிப்ளோமா, 1 இயர் டிப்ளோமா, ஒரு வருடம் கற்கை நெறியான டிப்ளோமாக்கு ஈக்குவலா இருக்கும் SLQF 3 என்றது. SLQF 3 என்றது டிப்ளோமாக்கு ஈக்குவலா இருக்கும். அதே போல SLQF 4 என்றது ஹையர் டிப்ளோமா, உயர் டிப்ளோமாக்கு. என்ன டிப்ளமா சார்? இது வந்து NVQ லெவல் 6. SLQF 4 என்றது NVQ லெவல் 6 ஹையர் டிப்ளோமா, உயர் டிப்ளோமா. அடுத்தது SLQF 5 என்றது சரியா NVQ லெவல் 7க்கு ஈக்குவலா இருக்கும். NVQ மட்டம் 7க்கு ஈக்குவலா இருக்கும் SLQF 5 என்றது. இது வந்து ஒரு டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது 3 வருடங்களை கொண்ட ஒரு பட்டம். 3 வருடங்களை கொண்ட ஒரு பட்டம் தான் NVQ லெவல் 7க்கு ஈக்குவல், அதாவது SLQF 5க்கு ஈக்குவல். விளைச்சா? இவ்வளவும் கிளியரா? எஸ் சார். SLQ1 சார். SLQF 1 என்றது O level. OL 2 2 வந்து AL. சரி சார், அவ்வளவு. ஓகே.
இப்ப இப்ப பாருங்க, நம்ம வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஜெனரல் முடிச்சவங்க வந்து NVQ லெவல் 7க்கு ஈக்குவலா இருப்பீங்க. சேம் டைம் SLQF லெவல் 5க்கு ஈக்குவலா இருப்பீங்க. ரைட். இப்ப இதோட NVQ முடியுது, NVQ 7 முடியுது. இப்ப அங்கே கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னா SLQF லெவல் தான் கண்டினியூ ஆக போகுது. இப்போ SLQF லெவல்ல வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஹானர்ஸ், அதாவது ஸ்பெஷல் செய்வீங்க 4 வருஷம். உங்களுக்குரிய SLQF லெவல் வந்து 6. அவங்க வந்து ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வேர்க்ல வந்து 6ல இருப்பாங்க, லெவல் 6ல இருப்பாங்க. ரைட். ஓகே. அடுத்தது வந்து SLQF 7 என்றது போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்னு சொல்றேன். பட்ட பின் சர்டிபிகேட்ன்றதுக்கு எப்படி தமிழ் மீனிங் எடுப்போம் நம்ம? பட்ட பின் சான்றிதழ். அது சர்டிபிகேட் லெவலா இருக்கும் SLQF 7 என்றது. அதுக்கு வந்து இது இல்ல, எது NVQ மட்டும் இருக்கா? SLQF 7க்கு NVQ லெவல் இருக்குதா? இல்ல. SLQF 5 வரைக்கும் தான் NVQ லெவல் இருக்குது. SLQF 6, 7, 8 to 12 வரைக்கும் NVQ லெவல் இல்ல. ரைட். அப்ப போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்ன்றது SLQF லெவல் 7. அடுத்தது SLQF லெவல் 8 என்றது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, பட்ட பின் டிப்ளமா, PGD என்று சொல்லுவோம். PGD என்றது SLQF லெவல் 7. அடுத்தது SLQF PGD என்றது SLQF 8 என்ன? PGD என்றது SLQF 8. அடுத்தது SLQF 9 என்றது மாஸ்டர் டிகிரி. இதுல மாஸ்டர் டிகிரில வந்து 1 இயர் மாஸ்டர் டிகிரியும் இருக்குது, 2 இயர்ஸ் மாஸ்டர் டிகிரியும் இருக்குது. 1 இயர் மாஸ்டர் டிகிரில வந்து இந்த ரிசர்ச் என்ற ஒன்று இருக்காது. ஆகவே நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மாஸ்டர் டிகிரி வந்து மாஸ்டர் கோர்ஸ் ஒர்க் சொல்றேன். நீங்க கோர்ஸை மட்டும் படிச்சீங்கன்னு சொன்னா மாஸ்டர் டிகிரி 1 இயர்ல செஞ்சீங்கன்னு சொன்னா SLQF லெவல் 9, ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வேர்க் 9. ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வேர்க், ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வேர்க் 9 என்றது மாஸ்டர் டிகிரி 1 இயர். நீங்க மாஸ்டர் டிகிரியோட மாஸ்டர் டிகிரியோட ரிசர்ச் செஞ்சீங்கன்னு சொன்னா, ரிசர்ச் 1 இயர் ரிசர்ச், அதாவது உங்களோட மாஸ்டர் டிகிரி 2 இயர்ஸ் ஆக இருக்குன்னு சொன்னா, இப்ப ரிசர்ச் இருந்தா 1 இயர் மாஸ்டர் டிகிரி, சாரி ரிசர்ச் இல்லைன்னு சொன்னா 1 இயர், ரிசர்ச் இருந்தா 2 இயர்ஸ். இப்ப நீங்க 2 இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி செய்யறதுதான் SLQF லெவல் 10, 10 இருக்கும். SLQF லெவல் 10, 10 இருக்கும். ரைட். அதே போல MPhil சொல்லுவோம், கேள்விப்படுகிறீங்களா? MPhil என்றது SLQF லெவல் 11, மாஸ்டர் ஆஃப் பிலோசபி. மாஸ்டர் ஆஃப் பிலோசபி, மாஸ்டர் ஆஃப் பிலோசபி இது வந்து SLQF லெவல் 11. ரைட். கடைசியாக SLQF லெவல் 12 என்றது டாக்டர் ஆஃப் பிலோசபி அல்லது MD என்று சொல்லுவோம் என்ன, அதாவது PhD ஹோல்டர், PhD வச்சுப்பாங்களே அவங்க டாக்டர் ஆஃப் பிலோசபி, PhD என்று சொல்லுவோம் தானே, அவங்க வந்து SLQF லெவல் 12.
ரைட். இப்போ அந்த SLQF லெவல் NVQ லெவல் அவ்வளவும் கிளியர் ஆயிட்டா? Yes. அவ்வளவும் கிளியர் ஆயிட்டா? ஓகே ஓகே. அதே போல NVQ என்றது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் தேசிய தொழில் தகைமை. இத உலகத்தில் அறிமுகப்படுத்திய நாடு எது? 7வது கேள்வி பாருங்க. சாரி, 5வது கேள்வி பாருங்க. தேசிய தொழில் தகைமையை உலகத்திற்கு அறிமுகம் செய்த நாடு எது? எந்த இங்கிலாந்து. நாட்டில்? England. இங்கிலாந்து. ஓகே, England. அதுக்கு இங்கிலாந்து. அப்ப 5வது கேள்விக்கு விட 3வது, முதலாவது கேள்விக்கு விட 3வது. சரியா? அப்ப இதுல 3 வகையான கேள்விகள் கேட்கலாம். அதாவது NVQ லெவல் மட்டங்கள் எத்தனை கேட்கலாம். NVQ மட்டங்கள் எத்தனை ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கும் நீங்க என்ன செய்யணும்? விட தெரிஞ்சிருக்கணும். NVQ சிஸ்டத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்த நாடு எதுன்னு கேட்டாலும் அதுக்கும் உங்களுக்கு விட தெரிஞ்சிருக்கணும். அதே போல இந்த வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் சம்பந்தமாக கேட்டாலும் விட தெரிஞ்சிருக்கணும். அதே போல NVQ லெவலையும் SLQF லெவலையும் தொடர்பு படுத்தி ஏதும் கேள்விகள் கேட்டாலும் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிக்கணும். இப்ப இந்த 4 விஷயங்களும் ஓகேவா? 4 விஷயங்களும் ஓகேவா? ஓகே ஓகே. சார் எல்லாருக்கும் ஆஸ்திரேலியா இல்லையா சார் என்விகே இது தோற்றுவிச்சது? இல்ல இங்கிலாந்து. ஆஸ்திரேலியா வராதா? முதல் இல்ல ஒரு இங்கிலாந்து. கிளாஸ்ல ஆஸ்திரேலியா பத்தி சொல்லி தந்தீங்க சார். ஆஸ்திரேலியா இல்ல இங்கிலாந்து தான் விட அதுக்கு. ரைட். கொஞ்சம் இருங்க பாப்போமா. சரி சார் பாருங்க. அதுக்கு விட இங்கிலாந்து. சரியா? சரி சார். விட இங்கிலாந்து. அது ஆரம்பிக்கப்பட்டது 1987 ஆண்டு. அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1987 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப நான் சில கேள்விகளுக்கு கொஞ்சம் விளக்கம் கூடிய சொல்லுவேன். ஏன்னு சொன்னா அது இன்னும் 4-5 கேள்விகளோட தொடர்பு பட்டிருக்கும். சில கேள்விகளுக்கு விடையை மட்டும் சொல்லுவேன். அப்ப நான் என்ன மாதிரி உங்களுக்கு டீச் பண்றேனோ அதே போல நீங்க கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. சரியா? சரி சார். சரி, ஓகே. முதலாவது கேள்வி கிளியர் என்ன? ரைட். இலங்கையில NVQ சிஸ்டம் எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது? 2013. NVQ-வா? இலங்கையில NVQ சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இலங்கையில NVQ சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2007. 2007. ஆல்ரெடி அந்த கேள்வி நான் பாத்துக்கிறோமா? இலங்கையில NVQ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2005 ஆண்டு. இலங்கையில் NVQ தேசிய தொழில் தகைமை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2005 ஆண்டு. அப்ப ஒரு கேள்வியில எவ்வளவு துணை கேள்விகள் இருக்குன்னு விளங்குதானே? அப்ப நீங்க எப்படி படிக்கணும் என்றது உங்களுக்கு விளங்குதா? ரைட். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அதே போல மனித உரிமைகள் சேவைக்கான அவசர தொலைபேசி இலக்கம் என்ன? எத்தனையாவது விடையாக வரும்? 2வது 2வதா? மனித உரிமைகள் சேவை. இதுக்கு விட 4வது விட 1996. 1996. 1996.
ரைட். முதலாவது இருக்கான 1990 அது என்னது? ambulance service. அது அவசர இலக்கம். சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை. சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை. சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை. அப்ப ரெண்டாவது சார் அது சும்மா போட்டி. அது 1992 இல்ல இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. அது வந்து கொஞ்சம் நம்ம பெருசா அது என்ன செய்யறல பாவனையில இல்ல. சரியா? 2 3 பெருசா பாவனையில இல்ல. ரைட். அடுத்தது இலங்கையில் தொழில்நுட்பத்தின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர் யார்? வி.கே. சமரநாயக். ரைட். தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை என்பவர் மூணாவது விடை வி.கே. சமரநாயக்க. தகவல் தொழில்நுட்பத்தின் இலங்கையில தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை அவர். இலங்கையில தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை வி.கே. சமரநாயக்க. வி.கே. சமரநாயக்க. இவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்படுகிறீங்களா? இல்ல சார். வி.கே. சமரநாயக்க இலங்கையில் தொழில்நுட்பத்தின் தந்தை வி.கே. சமரநாயக்க. இந்த ஆதர் சி கிளார்க் என்றவர் யாரு? விஞ்ஞானியோட விஞ்ஞான எண்ணத்தோட ரீதியான புத்தகங்கள் எழுதக்கூடிய ஒரு இலங்கையில வாழ்ந்த ஒரு ஆள், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். விஞ்ஞானி. ரைட். விஞ்ஞானி. ஆதர் சி முதலாவது இந்த மூணாவது கேள்விக்கு விட வந்து மூணாவது விட இவர் வந்து வி.கே. சமரநாயக்க என்றவர் வந்து தகவல் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்தவர். மொரட்டுவ பல்கலைக்கழகத்துல தகவல் தொழில்நுட்ப அந்த பிரிவை வந்து அறிமுகம் செய்தவர் அவர். நோட் பண்ணிக்கணும். நம்ம பேசுறது எல்லாம் தேவைதான். எதை கேட்பாங்கன்னு தெரியாது. எதை கேட்பாங்கன்னு தெரியாது. சரியா? அதனால எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இவர் வி.கே. சமரநாயக் என்பவர் வந்து ஒரு பேராசிரியர். அவருக்கு ஒரு விசேட பேரிக்கு வித்யா ஜோதி. வித்யா ஜோதி. வித்யா ஜோதி. வித்யா ஜோதி. ரைட். அதே போல இந்த கேள்வி அடிக்கடி வாரது. அதே போல இந்த ஆதர் சி கிளார்க் சம்பந்தமாகவும் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. சரியா? ஆதர் சி கிளார்க் என்பவர் வந்து ஒரு புகழ்பெற்ற பிரித்தானிய அறிவியல் எழுத்தாளர், கண்டுபிடிப்பாளர், தொலைநோக்காளர். சரியா? இவர் வந்து எப்படின்னு சொன்னா விண்வெளியோட சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்யற ஒரு ஆள். விண்வெளியோட சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்யற ஒரு விஞ்ஞானி தான், கண்டுபிடிப்பாளர் தான் சர் ஆதர் சி கிளார்க். இப்ப இலங்கையில வந்து விண்வெளி சம்பந்தமாக ஆய்வுகளை செய்கிறவர் அல்லது விண்வெளியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆதர் சி கிளார்க். தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வி.கே. சமரநாயக்க. வி.கே. சமரநாயக்க. இவர் என்ன நாட்டை சேர்ந்தவர்? ஆதர் சி கிளார்க் என்றவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இங்கிலாந்து. நாலாவது கேள்வி. நாலாவது கேள்விக்கு என்ன விட? புதுடில்லி.
ரைட். சார்க் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. சார்க் பல்கலைக்கழகம். நீங்க இப்ப உங்களுக்கு கல்வி சம்பந்தமான பொது அறிவுன்றதால நம்ம இந்த பல்கலைக்கழகத்தோட நிப்பாட்டிக்கிறோம். இப்ப ஏனைய எக்ஸாமுக்கு வர பொதுவான பொது அறிவுன்னு சொன்னா நம்ம சார்க் அமைப்புன்னு சொன்னா என்ன, அது எப்ப உருவாக்கப்பட்டுச்சு, அப்ப நிறைய படிக்கணும். சரியா? இப்ப சார்க் அமைப்புன்றது தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. அது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சார்க் அமைப்புன்றது தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. சரியா? தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. இது 1985ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி நிறுவப்பட்டுச்சு. ரைட். இதுல ஒரு ஒரு அவங்க செஞ்சதுல ஒரு வேலைதான் சார்க் பல்கலைக்கழகம் என்ற ஒன்று ஆரம்பிச்சாங்க. சார்க் பல்கலைக்கழகம். சார்க் பல்கலைக்கழகம். சார்க் பல்கலைக்கழகம். புதுடெல்லியா சார்? சொல்லுவீங்களா சார்? இந்த தெற்காசிய பல்கலைக்கழகம் என்று சொல்றத அல்லது சார்க் பல்கலைக்கழகம் என்று சொல்றது. சரியா? இந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது இருக்கிற இடம் இந்தியாவுல புதுடில்லியில. இந்தியாவுல புதுடில்லியில. அப்ப இந்தியாவின் தலைநகரம் என்ன? இந்தியாவின் தலைநகரம் என்ன? புதுடெல்லி. ரைட். இதுல இந்தியாவுல புதுடில்லியில 2010ஆம் ஆண்டு ஆரம்பிச்சாங்க. 2010ஆம் ஆண்டுல ஆரம்பிச்சாங்க. சரியா? 2010ஆம் ஆண்டு ஆரம்பிச்சாங்க. இந்த சார்க் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருக்கிறவர் பேராசிரியர் கே அகர்வால். பேராசிரியர் கே அகர்வால். சரியா? இதுல பாருங்க, இப்ப ஒரு விடை போட்டிட்டாங்க. பெரும்பாலும் விடைகள் இப்படித்தான் போடுவாங்க. எப்படி? புதுடில்லி. திம்பு. திம்பு எந்த நாட்டின் தலைநகரம்? பூட்டான். பூட்டான். பூட்டான் நாட்டின் தலைநகரம் திம்பு. கொழும்பு தெரியும் நமக்கு, இலங்கை. காத்மண்டு என்றது எந்த நாட்டின் தலைநகரம்? நேபாள். நேபாள். நேபாளம். ரைட். நம்ம தலைநகரங்கள் சம்பந்தமாக கேட்டு வாரது மிச்சம் குறைவு இந்த கல்வி பொது அறிவுல. ஆகவே நீங்க அதுல நம்ம அண்டை நாடுகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டா போதும். அஞ்சாவது கேள்வி பாத்துட்டு தானே? அஞ்சாவது கேள்வி பாத்துட்டோமா? பாத்துட்டு. அதுக்கு விட தெரியும். என்ன விட? இங்கிலாந்து. இங்கிலாந்து. ரைட். ஓகே. ஆறாவதுக்கு என்ன விட? 1215. முதலாவது விட 1215. மக்னா காட்டா உடன்படிக்கை எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்ன? எத்தனையாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டதுன்னு கேட்டா 1215ஆம் ஆண்டு. முதலாவது விட. ரைட். மக்னா காட்டா உடன்படிக்கைன்றது என்ன? ரைட். மக்னா காட்டா உடன்படிக்கை என்றது இங்கிலாந்து மன்னர் ஜான் தனது பிரபுக்களின் நெருக்கடியால் கையெழுத்திட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர சாசனமாகும். இது அரசின் அதிகாரங்களை குறைத்து சட்டத்தின் ஆட்சி மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கு அடித்தளமிட்டது. இது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த மக்னா காட்டா உடன்படிக்கை என்றது மட்டும் இந்த எக்ஸாமுக்கு தெரிஞ்சதா போதும். மற்ற பொதுவான எக்ஸாம்ல சொன்னா விரிவா படிக்கணும். இதுல பெருசா ஒன்றும் நீங்க பார்க்க தேவையில்லை. சரியா? ரைட். அர்த்த சாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கௌடில்யர். 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 அதே போல நீங்க பிளேட்டோ எழுதின நூல்களையும் பார்த்துக் கொள்ளுங்க. அதே போல சோக்ரட்டிஸ் எழுதின நூல்களையும் அடுத்தடுத்த டியூட்டர்ல நான் 1-2 போடுவேன். ஆனா நீங்களும் கொஞ்சம் தேடி படிச்சுக்கணும். சரியா? பிளேட்டோ என்னென்ன நூல்கள் எழுதிக்கிறார், அதே போல அதாவது கல்வி சம்பந்தமாக சோக்ரட்டிஸ் என்னென்ன நூல்கள் எழுதிக்கிறார், அதே போல அப்துல் கலாம் என்னென்ன நூல்களை எழுதிக்கிறார் கல்வி சம்பந்தமாக என்றதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு அது? 1948. 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச பிரகடனம் என்ன செய்யப்பட்டுச்சு? பிரகடனம் செய்யப்பட்டது. 1948 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. 12ஆம் மாதம் 10ஆம் தேதி. அதே போல
மனித உரிமை தினமும் அதானே சார், டிசம்பர் 10 தானே? ஓ அதான், அதனால அது மனித உரிமை தினமாக வருது. அது 48 டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினமும் வரும். மனித உரிமைகள் பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டும் அதான். சரியா? சரி. அடுத்த கேள்வி, சர்வதேச தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? அதாவது ஜூன் 12. சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் வந்து ஜூன் 12 என்ன செய்யுது? அனுஷ்டிக்கப்படுது. தொழிலாளர் தினம் எப்ப? மே 1. மே 1. சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் வந்து ஜூன் 12. இரண்டாவது விடை ஜூன் 12. ஜூன் 12. கிளியரா? ரைட். இலங்கையில ஆசிரியர் தினம், இத கேட்கப்படுற கேள்வி. இலங்கையில் ஆசிரியர் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறதுன்னு கேட்பான். அடிக்கடி கேட்கிற கேள்வி. 10வது சார். இல்ல நான் சும்மா கேட்கிறேன். இலங்கையில ஆசிரியர் தினம் எப்ப கொண்டாடப்படுது? அக்டோபர் 6. உலகத்துல ஆசிரியர் தினம், உலக ஆசிரியர் தினம் எப்ப? கன்ஃபியூஸ் ஆக்க கூடாது. சரி, அப்ப கடைசியா நான் எழுதின மாகாண ரீதியான எக்ஸாம்ல வந்து இது கேட்டேன்னு நினைக்கிறேன் நான். இலங்கையில் ஆசிரியர் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி கேட்டது. என்விக்கு சம்பந்தமான கேள்வி நான் சொன்னதெல்லாம் கேட்டது. அப்ப நீங்க அதுல வந்து கொஞ்சம் பார்த்து அடிக்கடி வார கேள்விகளை தான் கொஞ்சம் நம்ம கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். சரியா? ரைட். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் வந்து என்ன சொன்னா, இப்ப வந்து நீங்க டீச்சிங் அப்ளை பண்ணிப்பீங்க, லிமிடெட் அப்ளை பண்ணிப்பீங்க, ஓப்பன் அப்ளை பண்ண போறீங்க. இதுல இருக்கிற ஒரு இஷ்யூ என்னச்சுன்னா, எல்லாரும் எக்ஸாம் பாஸ் ஆவீங்க, அதுல பிரச்சனை இல்லை. எல்லாரும் எக்ஸாம் பாஸ் ஆகும். சரியா? இப்ப எக்ஸாம் பாஸ் ஆகுறேன்னு சொன்னா நம்ம எல்லாரும் வந்து என்ன செய்வோம், 40க்கு மேல எடுப்போம், அதுல இஷ்யூ இல்லை. இப்ப பிரச்சனை வந்து அந்த ரேங்க் முன்னுக்கு வரதான் பிரச்சனை. ரேங்க் முன்னுக்கு வந்த, இப்ப உதாரணமா நான் சொல்றேன், இங்கிலீஷ் பாடத்தை எடுப்போம். உதாரணமா நான் சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கிழக்கு மாகாணத்துல ஒரு 10 வேக்கன்ட் தான் இருக்குது. இங்கிலீஷ் 10 பேர் தான் தேவைன்னு சொன்னா ஒரு 100 பேர் எழுதுவாங்கன்னு. இப்ப நம்ம 100 பேருக்குள்ள வாரது முக்கியம் இல்ல. ஏன், நம்ம 40 மார்க்ஸ் எடுத்தா 100 பேருக்குள்ள வந்துருவோம். பிரச்சனை வந்து 10 பேருக்குள்ள வரணும். 10 பேருக்குள்ள வரணும்னு சொன்னா நம்மளோட மார்க்ஸ் எப்படி இருக்கணும்? ஹை அரிக்கணும். அப்ப நமக்கு மார்க்ஸை வந்து இப்ப நான் சும்மா உதாரணமா சொல்றேன், மார்க்ஸை வந்து நம்ம கூட்டிக் கொள்ற ஒரு பாடம் தான் ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ்ல நம்ம ஒரு 90 கிட்ட அப்பாகும் சொன்னா 90 கிட்ட போகலாம். அப்படி போக இயலாண்டு இல்ல. நம்ம கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா 45 சரி எடுக்கிறன்றது சின்ன வேலை. அப்ப 90 போனா இப்ப ஐக்யூல வந்து கொஞ்சம் அந்த லோவுல இருக்கிறவங்க என்ன செய்யலாம், ஐக்யூ வந்து லோவுல இருக்கிறவங்க ஒரு 60 மார்க்ஸ் 30 சரி ஒரு 35 சரி எடுத்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் என்ன செய்யும், 160 கிட்ட வந்துடும். அப்ப 160 கிட்ட வரக்குள்ள நீங்க போட்டித்தன்மை உங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும், நீங்க உள்ளுக்கு ஆகிருவீங்க. ஆகவே அப்படி என்ன செய்யுங்க, இப்ப சிலருக்கு ஐக்கு வந்து நல்லா செய்ய இயலும், சிலருக்கு ஐக்கு வந்து கொஞ்சம் செய்ய இயலாது. அப்ப ஐக்கு செய்யறவங்களும் செய்ய இயலாதவங்களும் செய்யற பாடம் ஜென்ரல் நாலேஜ். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஜென்ரல் நாலேஜை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பிளான் பண்ணி படிங்க. நமக்கு ஐக்யூல கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறவங்க, நான் ஈஸியான மெத்தட் சொல்லி தந்து தான் போறேன். அது கிளாஸ் முடிய கிட்டதான் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஐக்யூல ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஆனா ஜென்ரல் நாலேஜை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. சரியா? ஜென்ரல் நாலேஜை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. அப்ப உலக ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுறது அக்டோபர் 5. இலங்கையில ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுறது அக்டோபர் 6. சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் வந்து ஜூன் 12. 10வது கேள்வி, இலங்கையில் முதலாவது நனோ தொழில்நுட்ப பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஹோமாகம். ஹோமாகம. சரியா? ஹோமாகம. விட வந்து ஹோமாகம. விட வந்து ஹோமாகம. சார் அடுத்த பேஜுக்கு போகலையே சார்.
நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் எடுக்கல போலண்ணே. ரைட், இப்போ ஓகேவா? ஓம் சார் ஓம். ஓகே. இலங்கையில முதலாவது நனோ தொழில்நுட்ப பூங்கா அமைஞ்சிருக்கிறது வந்து ஹோமாகம. சார் அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியுமா சார்? ரைட், அடுத்த கேள்வி போமா? பேசுறது கேக்குதா? ஆ சார். ரைட், அடுத்த கேள்வி போமா? சரி சார். ஆம் சார். ரைட், ஓகே. இது அடுத்த கேள்வி, இலங்கையில் ஆங்கிலம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆண்டாக எவ்வருடம் பிரகடனப்படுத்தப்பட்டது? 2008. 2008 2009? 2011. 2009. 2009 என்றால் சரியான விட. சரியான விட வந்து 2009. 2008 தகவல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தன்னு சொல்லித்தானே சார் சொன்னது அது. இப்ப நீங்க சொல்றது தகவல் தொழில்நுட்பம். கேள்வி நல்லா வாசிங்க. ஆங்கிலம் இங்கிலீஷையும் சேர்த்திட்டான். தகவல் தொழில்நுட்ப ஆண்டுதான் 2008. ஆங்கிலமும் சேர்த்து வந்து வாரது 2009. நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இப்படிதான் கேள்வி. நமக்கு விட தெரிஞ்சிக்கும், நம்ம பிள்ளை எடுப்போம். நீங்க வந்து 2009 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து இலங்கையில ஆங்கிலம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆண்டு. ரைட், இலங்கையின் இலவச சீருடை விநியோகம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1989. 1993. இலவச சீருடை 93. 93. நிறைய விடைகள் சொல்லிக்கிறீர்களே. வேற விடைகளிக்கா? ரைட், இதுக்கு சரியான விட வந்து 1993. 1993. 1993 ஆண்டு இலங்கையில ஜனாதிபதி யாரு? ரட்சிங்க பிரேமதாசன். ரைட், ரணசிங்க பிரேமதாசவலான்னு நினைச்சிச்சு இந்த இலவச சீருடை விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சரியா? சரி சார். ரைட், இதுல கொஞ்சம் நான் சொல்றதுல கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப சில வேளை கேள்விகள் எப்படி தருவாங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் ஒரு 5 ஆண்டுகளை போட்டுட்டு மத்த பக்கம் அந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட சில விடயங்களை போட்டுட்டு நம்பரை போட சொல்லுவாங்க. அந்த ஆண்டுகளுக்கு நேரையாக உருவாக்கப்பட்ட விடயங்கள்ல இலக்கம் அல்லது உருவாக்கப்பட்ட விடயத்துக்கு பக்கத்துல வந்து என்ன செய்யலாம், ஆண்டுகளை எழுத சொல்லி சொல்லுவாங்க. சரியா? கேள்வி எப்படியும் வரும், நீங்க கொஞ்சம் படிச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். 1945 இதுல முதல்ல 1939 ஆண்டின் 30ஆம் இலக்க கல்வி சட்டம் உருவாக்கப்படுது. 31ஆம் இலக்க கல்வி சட்டம் உருவாக்கப்படுதல். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1939 ஆண்டு 31ஆம் இலக்க கல்வி சட்டம் உருவாக்கப்படுது. இன்னொரு சொல்ல சார். ஓகே, 1939 ஆண்டு 31ஆம் இலக்க கல்வி சட்டம் உருவாக்கப்படுது. அப்ப 1939 ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தா இதை யார் உருவாக்கி இருக்கலாம்? பண்டாரநாயக. ஆங்கிலேயர். 1900 யாருன்னு சொன்னா இலங்கையில யார் உருவாக்கலாம்? உருவாக்கிய இலங்கையர் யாராக இருப்பார்?
CWW கண்ணங்கரா. CWW கண்ணங்கரா. இவருக்கு இருக்கிற விஷேட பெயர் என்ன? இலங்கையில இவருக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கின்ற விஷேட பெயர் பேசுது இலவச கல்வியின் இலவச தந்தை. தந்தை. இலவச கல்வியின் தந்தை. ஓகே. இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1945. 1945ஆம் ஆண்டு இலங்கையில வேற என்ன ஆரம்பிக்கப்பட்டுச்சு? வேற என்ன கல்வி சம்பந்தமாக வேற என்ன ஆரம்பிக்கப்பட்டுச்சு? இலங்கையில் முதலில் மத்திய வித்தியாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1945. 1945. 45. அப்ப இலங்கையில முதல் மத்திய மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1945. சரி. ஓலா மகாவித்யாலயம் சார் மத்திய மகாவித்யாலயம் மத்துகம. முதலாவது மகா வித்தியாலயம் மத்துகம மகா வித்தியாலயம். சரியா? சார் இந்த காலி ரிக்மன்ங்கிறது என்ன ஸ்கூல் சார்? அது இலங்கையில முதலாவது உருவாக்கப்பட்ட முதல் பாடசாலை காலி ரிச்மண்ட் கல்லூரி. அதே போல இலங்கையின் முதலாவது தேசிய பாடசாலையும் காலி ரிச்மண்ட் கல்லூரி தான். ஓகே. அடுத்த பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1947 சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யாரு? சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யாரு? நுகேவல. சரியான? நுகேவல என்றவர் இலங்கையின் சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். அப்ப நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். இலங்கையின் கல்வி அமைச்சர்களை 2 வகையாக கேள்வி கேட்பாங்க. ஒன்று, இலங்கையின் முதல் கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்டா CWW கண்ணங்கர். இவர் 1931ஆம் ஆண்டு இருந்து கல்வி அமைச்சராக இருந்தவர். இலங்கை சுதந்திரம் அடையும் போது கல்வி அமைச்சராக இருந்தவர் நுகேவல. அப்ப நுகேவல என்றவர் சுதந்திரம் இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். சுயமொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்ட ஆண்டு எது? சுயமொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்ட ஆண்டு எது? 1956. 1956. 1950. சுயமொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்ட ஆண்டு. சுயமொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்ட ஆண்டு. பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எது? 1987. பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 87. 1920. பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டது 1960. சார் 1960 சார்? 1960. அந்த போதனை மொழிகளாக மாற்றப்பட்ட ஆண்டு சொல்லுங்க சார். அந்த சுய மொழிகளை போதனை மொழிகளாக்கப்பட்ட ஆண்டு சொல்லுங்களேன் சார். ரைட். சுயமொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்ட ஆண்டு 1956. ஓகேவா? ஓகே சார். சார். இலவச மதிய உணவு திட்டம் 1989. 1989. இலவச மதிய உணவு திட்டம் 1989.
ரைட். ஆசிரியர் சேவை இப்ப நீங்க அப்ளை பண்ணிக்கிற ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 94. 1994. அதெல்லாம் கட்டாயம் பார்த்துக்கணும் சரியா. கட்டாயம் கேள்விக்கு வரலாம். இலவச மதிய உணவு திட்டம் எத்தனை மனுஷன்? 1989. அடுத்து என்ன சார் சொன்னீங்க இப்ப? கடைசியா சொன்னது ஆசிரியர் சேவை ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆண்டு 1994. அப்ப கல்வி அமைச்சர் இருந்தவர் யாரு சார்? ரணில் விக்ரமசிங்க. நாளாக கல்வி அமைச்சராக இருந்தவர் 1994 யார் இருந்திருப்பாங்க கெஸ் பண்ணுங்க. ரணிலா தான் சரி. ரைட். என்னன்னு சொன்னா இலங்கையில அதிக தடவை பிரதமராக இருந்ததும் ரணில் விக்ரமசிங்க தான். இலங்கையில் அதிக தடவை கல்வி அமைச்சராக இருந்தவரும் ரணில் விக்ரம. 2 கேள்விக்கும் அதான் விடு சரியா. அப்ப அவர் அந்த பரீட்சை முறையை உருவாக்குனது பரீட்சை முறைகளை உருவாக்கினவர் இலங்கையில. மற்றது தேசிய கல்வியற் கல்லூரிகளை உருவாக்கினவர் எல்லாம் அவர் தான். 1994ஆம் ஆண்டு கல்வி அமைச்சராக இருந்தவர் ரிச்சர்ட் பத்திரன். அவர் வேற என்னத்துக்கு கொண்டு போறாரு தானே? சார் விலங்குல சார் வெளியே கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். 1994ஆம் ஆண்டு இலங்கையில ஆசிரியர் சேவை உருவாக்கப்பட்டது. அந்த டைம்ல கல்வி அமைச்சராக இருந்தவர் ரிச்சர்ட் பத்திரன். அவர் வேற எதுக்கும் பாராட்டு ரிச்சர்ட் பத்திரன். முதல் பாத்துக்கிறோம் இல்லையா. ஓ ஏதோ ஒன்றுக்கு வாராரு. ரைட். ஓகே. ஜெண்டர் நொழிக்கிற பிரச்சனை இதான். எல்லாத்தையும் என்ன செய்யலாது வச்சுட்டு இருக்கலாம். எக்ஸாம் வரைக்கும் என்ன செய்யணும் வச்சுட்டு இருக்கணும். உண்மையை சொல்ல போனா இந்த கிளாஸஸ் செய்யற எனக்கே இந்த ஆண்டுகள் கடுமையா கன்ஃபியூஸ் ஆகுறது. சரிதானே. எக்ஸாம்லயே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் எழுதி வச்சு படிச்சு கொள்ளுங்க. எழுதி படிச்சு கொள்ளுங்க. எழுதி படிச்சு கொள்ளுங்க சரியா. இலங்கை கல்வி அமைச்சராக இருந்தது. ரைட். இலங்கையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ மொழிகள் எத்தனை? ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ மொழிகள் எத்தனை? 5 இல்லாட்டி 6 நினைக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ மொழிகள் 6. இரண்டாவது விடை என்னென்ன மொழிகள் சொன்னா அரபிக், நோட் பண்ணிக்கோங்க. அரபிக், சைனீஸ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ். ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ மொழிகள் 6. அரபிக், சைனீஸ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ். ரைட். இலங்கையின் தற்போதைய மொழி சார் விலங்கல சர்வதேச மொழின்னு சொல்றது இப்ப என்ன சார்? சர்வதேச மொழி இல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ மொழிகள். சரி சார். இல்ல சார் நான் கேக்குறது சர்வதேச மொழின்னு சொல்றது இப்ப என்ன சார்? ஆங்கிலம் தானே இருந்தீங்க. அது இங்கிலீஷ் தான் ஆனா அதுல நிறைய ஒவ்வொரு சைனா இங்கிலீஷ அக்செப்ட் பண்ண மாட்டான் சரியா. அதே போல அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்கிறதால அமெரிக்கன் அமெரிக்கன் இங்கிலீஷ் சொல்லுவோம். அதுல நிறைய இது இருக்கு. ஆனா பொதுவா இங்கிலீஷ் தான் சொல்றேன் சரியா. பொதுவாக ஆங்கிலம் தான். ரைட். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையின் தற்போதைய கட்டாய கல்வி வயதெல்லை என்ன? 16. 5 16.
5 தொடக்கம் 16. இலங்கையில் வந்து சிறுவர்கள் எத்தனை வயதுக்கு உட்பட்டவர்களை சிறுவர்களாக கருதுறாங்க? 16. அதுவும் 16 வயது. இலங்கையில வந்து 16 வயதாக பாக்குறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையால பிறப்பு 18. முதல் 18 வயது வரை. அதுல வந்து கன்ஃபியூஸ் ஆக போறா. இப்ப வந்து நமக்கு எக்ஸாம் வந்து டென்ஷனான ஒரு பிளேஸ், என்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் சேர்ந்து வரும். நல்லா விட தெரியும், அதனோட கை போய் வந்து பிழையான விடையத்தான் தேடும், தேடி அண்டர்லைன் பண்ணும் அல்லது தேடி எழுதும். ஆகவே கிளியரா இருந்து கொள்ளுங்க. இலங்கையில வந்து சிறுவர்கள் என்றதும் கட்டாய கல்வி வயதில்லை என்றும் உண்டு. ஏன் இப்ப கட்டாய கல்வி வயதில்லைன்னு சொன்னா அதோட மீனிங் என்ன? சிறுவர்கள். அவங்க வேலை செய்ய இயலாது, 16 வயதுக்கு கீழே வேலை செய்ய இயலாது. ஐக்கிய நாடுகள் சபையால சிறுவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வயதில்லை வந்து 18, பிறப்பு முதல் 18. இலங்கையில வந்து கட்டாய கல்வி வயதில்லை வந்து 5 தொடக்கம் 16. 5 தொடக்கம் 16. 16 தான் என்ன சார்? 16 இரண்டாவது விடை. இரண்டாவது விடை. ரைட். இலங்கையில் கல்வி தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1981. கல்வி தொடர்பான வெள்ளை அறிக்கை, கல்வி தொடர்பான வெள்ளை அறிக்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1981. என்ன சார் வெள்ளை அறிக்கை? கல்வி தொடர்பான இலங்கையில வந்து கல்வி தொடர்பான வெள்ளை அறிக்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1981. வெள்ளை அறிக்கை என்றது ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு அமைப்பு ஒரு குறிப்பிட்ட சிக்கலான பிரச்சினை, கொள்கை அல்லது நிதிநிலை குறித்து உண்மையான தரவுகளை வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு அதிகாரபூர்வமாக வெளியிடும் ஒரு ஆவணம். கல்வி சம்பந்தமாக வெளியிடப்படுகின்ற ஒரு ஆவணம். வெள்ளை அறிக்கைன்றதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இல்ல, நான் சொல்றது நமக்கு தேவையான அளவுக்கு சொல்றேன். நீங்க டீச்சிங் எக்ஸாமுக்கு தேவையானது வந்து வெள்ளை அறிக்கை ஆண்டு. அது வந்து உதாரணமா அரசுற உண்மையான நிதி நிலைமையை வந்து என்ன செய்யற மக்களுக்கு தெரியப்படுத்துற, இது ஒரு வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை ஆண்டு 1980 இல்லையா? விலங்கல்ல. வெள்ளை அறிக்கை 1981. இந்த இது என்ன சிலபஸ் எல்லாம் உருவாக்கல, மக்களோட கருத்துக்களை சேர்த்து எடுக்கிற, அதை என்ன சொல்ற அந்த அறிக்கையை? மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி செய்யப்படுற சீர்திருத்தங்கள், கலை திட்டங்கள் உருவாக்கத்தின் போது பொதுமக்கள கருத்துக்களையும் உள்வாங்கப்பட்டு அந்த பொதுமக்களோட கருத்துக்கள் உள்வாங்கப்படுற அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று படிச்சு ஞாபகம் கொண்டு வருது. அப்படி அதுக்கு என்ன சார் சொல்லுவேன்? நான் பார்த்து சொல்றேன்னா. அடுத்தது, இலங்கையில் கல்வி வரலாற்றில் 1985 ஆண்டு எத்தனை தேசிய கல்வியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன? ரைட். இலங்கையில காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1985. முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்வியற் கல்லூரி என்ன? மகாவலி. நம்ம வந்து கிளாஸ்ல மகரகம் என்று சொல்லிட்டேன், ஒரு கிளாஸ் சொல்லிட்டேன். அது மகாவலியத்தை நான் மகரகம் என்று சொல்லிட்டேன், அதை திருத்திக் கொள்ளுங்க. மகாவலி தேசிய கல்வியற் கல்லூரி தான் இலங்கையில முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா 1985 ஆண்டு 5 கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 5. 1985 ஆண்டு குறித்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் 5. குறித்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரிகள் 5.
கட்டாய கல்வி முறைமையை உலகிற்கு அறிமுகம் செய்த நாடு ரஷ்யா. 4வது விடை ரஷ்யா. கட்டாய கல்வி முறையை உலகிற்கு அறிமுகம் செய்த நாடு ரஷ்யா. சார் இந்த இது சார் இப்ப முதலாவது தேசிய கல்லூரி மகாவலி தானே சார்? இப்ப என்ன சார் மகரகம் இல்ல? இல்ல மகாவலி மகாவலி. அப்ப அது எங்க சார் இருக்கின்ற நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இதுல இருக்கின்ற இருக்கிற இடம் சார் அது? விலங்குகள். அது மகரகம அந்த இன்னொரு இதொன்னு சொன்னீங்க சார். நீங்க நெதர்லாந்து தானே சார்? என்று விலங்குகள் நீங்க பேசுற விலங்குகள் எனக்கு இலவச கல்வியை அறிமுகப்படுத்திய நாடு நெதர்லாந்து தானே சார்? இல்ல ரஷ்யா. இலவச கல்வி இலவச கல்வி அறிமுகப்படுத்தினது வந்து என்ன நாடு? நெதர்லாந்து. சரியா? இது வந்து கட்டாய கல்வி முறையை அறிமுகம் செய்த ரஷ்யா. அந்த இதுல கொஞ்சம் குழம்பிக் கொள்ளாங்களா? அந்த NVQ சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தின நாடு எது? இங்கிலாந்து. இலவச கல்வி அறிமுகப்படுத்தின நாடு நெதர்லாந்து. கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தின நாடு ரஷ்யா. பின்லாந்து வந்து கல்வியில முதலாவது இடத்துல இருக்கிற நாடு. என்ன கல்வியில் அந்த தரத்துல கல்வியின் தரத்துல முதலாவது இடத்துல இருக்கிற நாடு பின்லாந்து. பரீட்சை அறிமுகப்படுத்தின நாடு சைனா. பரீட்சை அறிமுகப்படுத்திய நாடு சைனா. ரைட். இப்ப இதுல வந்து இலங்கையின் முதலாவது தேசிய கல்வியற் கல்லூரி வந்து மகாவலி தேசிய கல்வியற் கல்லூரி. இது அமைந்திருக்கின்ற இடம் வந்துங்க பொல்கொல்ல. அமெரிக்கா எதுக்கு சார் வருது? அமெரிக்கா வந்து அவங்க கல்வியோட சம்பந்தப்பட்டு பெருசா ஒன்றும் இல்ல. சரியா? அவங்களோட ஏதோ ஒன்று நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த டியூட்ல அது வருமா? அடுத்த டியூட்ல அது வரும். சார் இலவச கல்வி அறிமுகப்படுத்திய நாடு எது சார்? இலவச கல்வி அறிமுகப்படுத்திய நாடு வந்து நெதர்லாந்து. மகாவலி தேசிய கல்வி கல்லூரி எங்க சார் இருக்குன்னு சொன்னீங்க? பொல்கொல்ல. 18வது கேள்வியை கொஞ்சம் வச்சுட்டு 18வது மாவட்டம் சார்? விலங்கல. பொல்கொல்ல எந்த மாவட்டத்துல இருக்கு? கண்டி மாவட்டம். ரைட். 18வது கேள்வியை ஸ்கிப் பண்ணி விடுங்க. நான் ஆன்சர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசன் ஆகி சொல்றேன். 19வது கேள்வி, இலங்கையில் தேசிய பாடசாலைகள் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1987. ஓகே, அதுல பேச ஒன்றும் இல்ல. 1987. 20வது கேள்வி, இலங்கையின் அரச பாடசாலைகள் அதிகமாக உள்ள மாகாணம் எது? மத்திய மாகாணம். இப்ப நான் வந்து உங்களுக்கு சென்சஸ் ஒன்று போட்டேன் இல்லையா குரூப்ல, இந்த பேமெண்ட் குரூப்ல வந்து ஸ்கூல் சென்சஸ் என்று சொல்லி நான் ஒரு தெரியுமா? ஓம் சார். ஸ்கூல் சென்சஸ் சொல்லி போட்டது இருக்கா? அதுல வந்து இதுக்குரிய விட சரியான விட இப்ப நிறைய பேர் வந்து பேசுனதா கேக்குறீங்க. இப்ப நான் சென்சஸ் போட்டிக்கிறேன் வந்து அது அதான் இந்த இற்றைப்படுத்தப்பட்ட தகவல், அதாவது அப்டேட் பண்ணப்பட்ட தகவல். என்ன நீங்க அதை பார்த்தா அதுல உங்களுக்கு விட கிடைக்கும். ரைட், அதை ஓபன் பண்ணுங்க ஒரு ஆள். அந்த பிடிஎஃப் இருக்குதா? அந்த பிடிஎஃப் இருக்குதா? ஏன போட்டு இந்த சென்சஸ் பிடிஎஃப் இருந்தா இந்த டீச்சிங்
நம்ம இந்த பேமெண்ட் குரூப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, மத்தவங்களும் பார்க்கட்டும். சரி. குரூப்ல போட்டீங்களா? சார் அந்த அதிக பாடசாலை நீங்க மட்டும் மெசேஜ் போடலாம், உங்களுக்கு ஷேர். இது பேமெண்ட் குரூப்லயா? நான் சொல்றது பேமெண்ட் குரூப். ஓகே, இப்போ போடுங்க. கேள்வி வந்து இலங்கையில் அரச பாடசாலைகள் அதிகமாக உள்ள மாகாணம். இலங்கையில அரச பாடசாலைகள் அதிகமாக உள்ள மாகாணம். சரி, இலங்கையில மொத்தம் எத்தனை பாடசாலைகள் இருக்குது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எத்தனை பாடசாலை இருக்குது? 1047. ரைட். இதுல தேசிய பாடசாலை எத்தனை, மாகாண பாடசாலைகள் எத்தனைன்றது உங்களுக்கு தெரியும். தேசிய பாடசாலை எத்தனை? 396. மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன வரும்? மாகாண பாடசாலை. மாகாண பாடசாலை. அதுல நீங்க 9651 மாகாண பாடசாலை. ரைட். இந்த குரூப்ல போட்டு இது பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? நான் ஒரு இது ஒன்று பிடிஎஃப் ஒன்று போட்டேன் இல்லையா? இந்த பிடிஎஃப் இல்லைன்னு இதான் போடுங்க அந்த போட்டோ. அந்த பிடிஎஃப் கொஞ்சம் அனுப்பி விடுங்க இருக்கிறவங்க. நான் தேர்றேன்னு சொன்னா மேல போகணும். ரைட். இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டியது, சரியா, பார்க்க வேண்டியது இந்த தரவுல 1AB ஸ்கூல்ஸ் எத்தனை, 1C, டைப் 2, டைப் 3 இதெல்லாம் பார்க்கணும், சரியா? அதே போல பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல், மிக்ஸ்டு ஸ்கூல், இதுல இருக்கிற எல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், சரியா? இதுல இருக்கிற எல்லாம் ஞாபகம் இருக்கணும். ரைட். இதுக்கு விட வந்து இலங்கையில் அரச பாடசாலைகள் அதிகமாக உள்ள மாகாணம் என்ன விட சொல்லுங்க? மத்திய மாகாணம். மத்திய மாகாணம் என்ற ஒரு விடையும் கன்ஃபியூசன் இருக்கு, மேல் மாகாணம் என்ற ஒரு விடையும் கன்ஃபியூசன். சரியான விடை இது மத்திய மாகாணம் தானே சார்? அந்த சென்சஸ் பாத்தீங்களா? சென்சஸ்ல பாத்தீங்களா? 1507 இருக்குது. சென்சஸ்ல மத்திய மாகாணத்துக்கு எத்தனை இருக்குது? 1507. 1507. மேல் மாகாணத்துக்கு எத்தனை இருக்குது? 1338. 1338. ஓ ரைட். விட வந்து மத்திய மாகாணம். ஏன்னா இதுக்கு முதல் வந்து இது பழைய எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விட கூடுபட்டிக்கிறது போல மேல் மாகாணம் இல்லையா? தேசிய பாடசாலை. மேல் மாகாணம் வந்து பாடசாலை அதிகமாக உள்ளது வரும் சார். தேசிய அதுல எல்லா பாடசாலையும் வருமா சார்? இப்ப நமக்கு தேவை இலங்கையில் அரச பாடசாலைகள் அதிகமாக உள்ள பாடசாலை மத்திய மாகாணம், சரியா? சென்ட்ரல் ப்ரொவின்ஸ். விட வந்து மத்திய மாகாணம். குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன் பிடிஎஃப். குரூப்ல போட்டிக்கிற தகவல் தான் உண்மையான தகவல், அதை பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? சென்சஸ் சம்பந்தமா குரூப்ல போட்டிக்குது, அதுல இருக்கிறதான் எக்ஸாம்ல விடையாக வரக்கூடியது. அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? 168 பேஜ். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க பாடசாலை தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். நீங்க சொன்ன இந்த பிடிஎஃப் தானே சார்? ஓ அதான். இல்ல அதுல இன்னொன்று போட்டேன், ஷார்ட் ஒன்று போட்டேன். நான் பார்த்து போடுறேன் குரூப்ல, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த அளவோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாகவும் தொண்டு நோகாம இருக்கிறதால கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம் 21ல இருந்து, சரியா? அப்ப இந்த அளவோட இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிச்சு கொள்வோம். டைம் டேபிளுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கணுமே அடுத்த கிளாஸ். டைம் டேபிள் தான். ஓகே. சனிக்கிழமை நான் கிளாஸஸ் இருக்கா இல்லையான்றது கொஞ்சம் சொல்லுவேன், உடல்நிலையை பார்த்து கொஞ்சம் சொல்லுவேன். நல்ல சனிக்கிழமை கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல அடுத்த கிளாஸ் வந்து ஐக்யூ கிளாஸ் நடக்கும்.
அதுக்கு ரெடி ஆகுங்க. அதே போல டவுட் இருந்தா கொஞ்சம் குரூப்ல போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. பேர்சனலா நிறைய பேர் போடுறதால எனக்கு யாருக்கு ரிப்ளை பண்ற டைம் இல்லை. நான் இருந்து காலையில 6க்கு வெளியாகி ஸ்கூலுக்கு போயிட்டு நைட்டுக்கு வந்து சேர்றது 8:30 ஆகும். அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு இந்த கிளாஸஸ் நடத்துறேன்னா நான் கொஞ்சம் குரூப்ல கேட்டுக்கொண்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மேக்சிமம் குரூப்ல கொஞ்சம் கேட்டுக்கொள்ள பாருங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.